இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார், இவன் தான் நவீன். இவனை காணும் தான் இவங்க ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. சார், நேற்று நைட்ல இருந்து உங்களை ஆளை காணோம். உங்களுக்கு என்ன நடந்துச்சு அத சொல்லுங்க. சார், நேற்று நைட்டு இவங்களை பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு இருந்தப்போ அந்த சிவனாண்டி அவங்க சித்தப்பனும் என்னை கட்டையால அடிச்சு மயக்கமாக்கி என்னை உயிரோட மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிட்டாங்க சார். அப்புறம் என்ன ராஜா தான் காப்பாத்தினாரு. அப்போ சாமுண்டீஸ்வரி மேடம் எதுவும் பண்ணலையா உங்களை? இல்ல சார், என்ன அவங்க எதுவும் பண்ணல. அந்த சிவனாண்டியும் முத்துவேலும் தான் என்ன கொல்ல பார்த்தாங்க. உங்க மேல தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை. மாப்பிள்ள, இதுக்கெல்லாம் நான் கொஞ்சம் கூட பயப்படல. ஏன்னா உண்மை ஏன் பக்கம் இருக்கு. அதோட நீங்க எப்படியே என்ன இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்திடுவீங்கன்னு எனக்கு தெரியும். சார், இதுக்கு மேல அவங்க இங்க இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அவங்களை கூட்டு போலாமா? தாராளமா கூட்டிட்டு போலாம் சார். கான்ஸ்டபிள் சார், சொல்லுங்க சார். அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே சார். மேடம், சாரி மேடம். உங்க மகளே உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா போச்சு. பரவாயில்ல சார், நீங்க உங்க டியூட்டியை தான் செஞ்சீங்க. நோ ப்ராப்ளம். சார், இது காரணமானவங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சுல. உங்க மேல ஆக்ஷன் எடுங்க சார். ஆமா சார், அந்த சிவனாண்டி மேலேயும் முத்துவேல் மேலேயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். நீங்க அவங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி உள்ள தள்ளுங்க சார். சரி, நீங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். கான்ஸ்டபிள், சார். இவருக்கு ஒரு பேப்பரும் பேனாவும் கொடுங்க. ஓகே சார். சொல்லு சந்திரா. என்னங்க, அந்த நவீன அந்த டிரைவர் பைய காப்பாத்திட்டான். என்ன சந்திரா சொல்ற? நவீன காப்பாத்திட்டானா? ஆமா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஏட்டு இப்பதான் போன் பண்ணி சொன்னாரு. மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சாலும் கண்டுபிடிச்சிடறானே, அவன் என்னதான் பண்றது? இப்ப அத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. அந்த நவீன் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். போலீஸ் நேரா உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு வரும். அதுக்குள்ள நீங்க அங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுங்க. சரி சந்திரா, நாங்க இப்பவே கிளம்பி போயிடுறோம். சரி, சீக்கிரம் கிளம்புங்க, இல்லன்னா போலீஸ் உங்களை ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. சரி சந்திரா. சித்தப்பா, நம்ம திட்டத்தை எல்லாம் அந்த டிரைவர் பையன் நாசமாக்கிட்டான். அந்த நவீன காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டானா. அது மட்டும் இல்லாம அவன் நம்ம மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கானா. சந்திரா நம்மள இங்க இருந்து எஸ்கேப் ஆக சொல்றான். என்னடா அவனே, அவனை நம்மளால ஜெயிக்கவே முடியாதா? எப்படி திட்டம் போட்டாலும் கடைசியில் அவன் நமக்கு ஆப்பு வச்சிடறானேடா. சித்தப்பா, இத பத்தி பேசுறதுக்கு நேரம் இல்ல. வாங்க இப்பயே கிளம்பலாம், இல்லன்னா போலீஸ்ல மாட்டிப்போம். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. அவனே சீக்கிரம் போமா, அவனே இந்த போலீஸ்காரங்க வந்துட போறாங்க. சித்தப்பா, நம்ம பூமிக்கு கீழே ஏதாவது ரகசியத்தை மறைச்சு வச்சா கூட அந்த டிரைவர் பைய தோண்டி எடுத்துறான். இப்ப பாருங்க, அவனால நம்ம ஊரை விட்டு ஓட வேண்டியிருக்கு. அவனே, அவங்கிட்ட நம்ம ஜெயிக்கவே கூடாதுன்னு நம்ம தலையில எழுதி வச்சிருக்கோம். நம்ம புரியல, எப்ப பாரு அவங்கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கும். அவனே சீக்கிரம் போமா, அவனே 10 தொலைஞ்சிட போறாங்க. அவனே சொன்ன மாதிரியே போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. இறங்கு இறங்கு, சீக்கிரம் இறங்கு. சீக்கிரம் அவனை எஸ்கேப் ஆயிடலாம். ஏய் நில்லுங்க. புடிங்க அவங்கள. ஏய் நில்லுங்க, ஓடாதீங்க. நில்லுங்கன்னு சொல்றல. ஏய் நில்லுங்க. நிக்க போறீங்களா இல்லையா? புடிங்க, தப்பா சீக்கிரம் வாங்க. வர, ஓடு 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 ஓடு. ஏய் நில்லுங்கயா, ஓடாதீங்க. பாக்குறீங்க? ஏண்டா ஒருத்தனை உயிரோட குழி தோண்டி புதைக்க பார்த்துட்டு தப்பிக்க பாக்குறீங்க? உங்களை ஸ்டேஷன்ல வச்சு முட்டிக்கு முட்டி தட்டினாதான் அடங்குவீங்க. யோ, இவங்க கையை கட்டுங்க. சட்டை கழட்டுங்க. நானே கழட்டிக்கிறேன். உனக்கு தலையை சொல்லுமா? ஏய் சட்டை கழட்டு. நல்லா இறுக்கி கட்டுங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க எங்களை ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி நீங்க ரொம்ப அனுபவிப்பீங்க. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எங்கிட்ட இருந்து தப்பிக்க பாத்தீங்கல்ல, உங்களை சும்மா விட்டுருவனா? நடக்க வச்ச கூட்டு வாங்கயா. யோ எடுத்துருவாயா, வாங்க.
அசிங்கமா போச்சு சித்தப்பா. ரோட்ல ஊர்க்காரங்க முன்னாடி சட்டைய கழட்டி இழுத்துக்கிட்டு வந்ததை தாங்கிக்கவே முடியல. அதை விட என் பொண்டாட்டி முன்னாடி அவமானப்பட்டது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவ மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். இந்த அவமானம்லாம் அந்த டிரைவர் பயலால தானே. அவனை மட்டும் சும்மாவே விட்டுற மாட்டேன். ஆமாண்டா மகனே. இந்த அவமானத்தை என் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாது. ஏய், அவன் கதையை முடிச்சாதான்டா எனக்கு நிம்மதி. வருத்தப்படாதீங்க சித்தப்பா. வெளியே போய் அவன் கதையை கண்டிப்பா முடிக்கிறேன். அப்பா முருகா, நடக்கக்கூடாதுல்ல நம்ம வாழ்க்கையில நடந்துருச்சு. இனிமே எல்லா திஷ்டியும் உங்களை விட்டு போகணும். பாவி கண்ணு, பரப்பா கண்ணு, ஊரு கண்ணு, உறவு கண்ணு, எல்லா கண்ணும் போகணும். உள்ள போங்க, நான் வரேன். போய்யா. நான் அத்தைய பார்த்துட்டு வீட்டுக்கு வரப்ப அந்த சிவனாண்டியா அவங்க சித்தப்பனும் வழி மறைச்சு என்னை கட்டையால அடிச்சு மயக்கமாக்கி உயிரோட குழி தோண்டி புதைச்சிட்டாங்க பாட்டி. நல்ல வேலை ராஜா தான் அப்புறம் வந்து காப்பாத்தினாரு. இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லை பாட்டி, நான் நல்லா இருக்கேன். நமக்கு தொல்லை கொடுக்கறதே அவனுங்க வேலையா வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. அந்த படுபாவிங்களுக்கு கடவுள் ஒண்ணும் பண்ணாம இருக்காரே, அதை நினைச்சாதான் எனக்கு வேதனையா இருக்கியா? தப்பு பண்ணது எல்லாம் அந்த சிவனாண்டியும் முத்துவேலும் தான். ஆனா நான் என் அம்மா தான் நவீன் ஏதோ செஞ்சுட்டாங்கன்னு நினைச்சேன். அந்த கோவத்துல தான் அவங்களுக்கு எதிராக பஞ்சாயத்தை கூட்டினேன். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இப்ப அதை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹே, இப்ப ஃபீல் பண்ணி என்ன பண்றது? நாங்க எல்லாரும் அம்மா அப்படி பண்ணிருக்க மாட்டாங்கன்னு எவ்வளவோ எடுத்து சொன்னோம். ஆனா நீ தான் கேக்கல. அம்மா நம்ம கிட்ட எப்பவுமே கண்டிப்பா பிடிவாதமா இருப்பாங்க. அதுக்காக உன் புருஷனை ஏதாவது பண்ணிருப்பாங்கன்னு நீ நினைச்சனா அது ரொம்ப தப்பு துர்கா. துர்கா, உங்க அம்மா பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா?